இல்ல, தொகை ரொம்ப பெருசா இருக்கு. மாமனார் கிட்ட கன்சல்ட் பண்ணாம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இவ்வளவு பெரிய தொகையை உன் மாமனார் எனக்கு உதவியா கொடுப்பான்ற நம்பிக்கை எப்படியும் எனக்கு இல்ல. இல்ல ராணி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் எப்படியாவது அவர்கிட்ட கலந்து பேசி உனக்கு உதவி இல்ல இல்ல பண்றேன். வேண்டாம் வாசு, நீ இங்க முதலாளியா உட்கார்ற இடத்துல இல்ல, வெறும் வேலை வாங்குற ஆளா இருக்கேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ ராணி, இல்ல, நான் வரேன் வாசு. ப்ளீஸ் ராணி. நில்லு. ரொம்ப நாள் கழிச்சு என் தங்கச்சி வந்தா, அதான் அவ கூட பேசிட்டு இருந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. பார்க்க வந்தாங்களா இல்ல பணம் எதுவும் கேட்க வந்தாங்களா? இல்ல மாமா. இல்ல இல்ல, என் தாலியை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்துல என் அண்ணனோட சூழ்நிலையை சரியா தெரிஞ்சுக்காம உதவி கேட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணன் சூழ்நிலை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதான் கிளம்பிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே எந்த நிலைமையிலயும் நான் இங்க வந்து நிக்க மாட்டேன். ஏன் சொத்துக்களுக்கு உங்களை வாரிசா நியமிச்சதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இல்ல மாமா, உங்ககிட்ட கலந்து பேசி அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு என்ன சொல்றேன். கலந்து பேசுறது? உங்க தங்கச்சி இந்த தாலிக்கு ஆபத்துன்னு உங்ககிட்ட உதவி கேட்கும்போது நீங்க என்ன செய்யணும்? ஒரு அண்ணனா உங்க கடமை செய்ய வேண்டியதானே? சரின்னு சொல்ல வேண்டியதானே மாப்ள? ஆமா மாப்ள, ஏன் சொத்துக்களுக்கெல்லாம் நீங்க தான் வாரிசுன்னு உங்களை நியமிச்சதுக்கு அப்புறமா எல்லா முடிவுகளும் நீங்க தானே எடுக்கணும். நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தானே பொறுப்பாளி. ராணி யாரு? உங்க தங்கச்சி. உங்களுக்கு தங்கச்சி என்ன? எனக்கு மக மாதிரி. எனக்கு ராணி வேற, ரேவதி வேற கிடையாது. நாம எல்லாரும் ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறமா நமக்குள்ள வேறுபாடு பார்க்கலாமா? இனிமே என்ன கேட்டு எதுக்காக நீங்க முடிவு எடுக்கணும்? இது உங்க சொத்து, உங்க பணம். யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா எடுத்து கொடுங்க. அண்ணி, நீ உடனே போய் உன் புருஷன் ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உங்க அண்ணன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. சார், இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் கண்ணுக்கு இப்ப நீங்க கடவுளா தான் தெரியுங்க. என்னம்மா கடவுள் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? என்ன மாமான்னு கூப்பிடு, இல்ல அப்பான்னு கூப்பிடு, அதுவே எனக்கு போதும். ரொம்ப நன்றி மாமா. அட என்ன மாப்பிள, எனக்கு போய் நன்றி சொல்லி அந்நியப்படுத்திட்டு இருக்கீங்க. நாமெல்லாம் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். சரி சரி, போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்க மாமா. செல்வம், என்னாச்சு? சேட்ட பாத்தியா? என்ன சொன்னாரு? போட்ட பணம் கொஞ்சமாவது மிச்சமாகுமா? செல்வம், என்ன? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. செல்வம், என்னாச்சு செல்வம்? ஏன் இவ்ளோ டல்லா, இவ்ளோ அப்செட்டா இருக்க? சேட்டன் ஏமாத்திட்டான் நந்தினி. நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான். என்ன சொல்ற? அந்த எம்எல்ஏ நமச்சிவாயும் 2 பேரும் அந்த சேட்டோட சேர்ந்து 3 பேர் என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என்ன ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு. நான் நினைச்சா உன்னை உயரத்துக்கு கொண்டு போக முடியும், அதுல பாதாளத்திலையும் தள்ள முடியும். கண்ணு முன்னாடியே 10 கோடி காணாம போச்சு பாத்தியா? வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாம, மீதி இருக்கிற பிசினஸையும் நடத்த முடியாம நஷ்டப்பட்டு நீ தெருவுல தான் நிக்க போற. போச்சு, நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இப்ப பாத்தியா, உனக்கு என் மேல இருக்கிற காம்ப்ளெக்ஸ்னால இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் நினைச்சேன். நான் பேசுறது செய்யறது எல்லாமே உன் நல்லதுக்காக தான். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது செல்வம்? நான் இல்லாம உன்னால பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாதுன்னு எவ்வளவு தடவை சொன்னேன், அதையே நீ புரிஞ்சுக்கல. என்ன செல்வம் நீ? என்ன சொன்ன? நீ இல்லாம என்னால பிசினஸ் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்ட முடியாதா? செஞ்சு காட்டுறே. அந்த சேட் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சு என்னை ஏமாத்தினா, நீ அத குத்தி கட்டி என் மனசை நோக்கடிக்கிறியா? இல்ல செல்வம், இல்ல. உன்னை நோக்கடிக்கணுங்கிறது என்னோட நோக்கமே இல்ல. நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின இவ்வளவு பெரிய கன்சர்ன் நம்ம கண்ணு முன்னாடியே அழிஞ்சிடக்கூடாதுங்கிற அக்கறையில பேசுறேன், உன் மேல இருக்கிற பாசத்துல பேசுறேன். ஒண்ணும் இல்ல, எல்லாமே நீதான் நான் ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒரு காலை சுத்தி சுத்தி வரணும்னு நீ எதிர்பார்க்கிற. அதெல்லாம் என்னால முடியாது. இத பார், இந்த செல்வம் தொழில் தெரிஞ்சவன்.
8 வயசுல இருந்து கையில ஸ்பேனரை பிடிச்சேன். இந்த சொத்து பத்து எல்லாமே என் கையை விட்டு போனாலும் பரவாயில்ல, என்னால மறுபடியும் கையில ஸ்பேனரை பிடிச்சி வாழ்க்கையில முன்னேறி வர முடியும். ஐயோ செல்வம், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உன் நன்னனி, உன் நல்லது கெட்டதுல பங்கெடுத்துக்கிட்டு நாளைக்கு உன் கூட வாழ போறேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல பாதியை எழுந்துட்டு வந்திருக்கேங்கிற ஆதங்கத்துல பேசிட்டு இருக்கேன். நாம இனிமே கம்பெனியை ரன் பண்றதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்ல. என்ன பண்ண போறோம்? தேவையில்லாம என் மேல ஈகோவை வளர்த்துக்கிட்டு என்ன ஜெயிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீ தோத்துக்கிட்டு இருக்க செல்வம். இந்த ஈகோனால இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே ஊரெல்லாம் அர்ச்சனாவோட சாபம் நம்மள சும்மா விடாதுன்னு ஏன் காதுபடவே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எல்லா சுத்தியும் அழிச்சிட்டேன்னா அப்புறம் அவங்க பேசுறதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் செல்வம். அதனாலதான் சொல்றேன், சுதாரிச்சுக்கோ. என் மேல இருக்கிற ஈகோ, கோவம், காம்ப்ளெக்ஸ் இது எல்லாத்தையும் தூக்கி போடு. 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா அழிக்கிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் ஆச்சு பாத்தியா? செல்வம், எதிரி நம்மள அழிக்கிறதுக்காக சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க செல்வம். அதனாலதான் சொல்றேன், இருக்கிற சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் பிசினஸ் நல்லபடியா ரன் பண்ணி விட்டதை பிடிக்கிறதுக்காகவும் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. தயவு செஞ்சு என்ன நம்பு செல்வம். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்னோட மிச்ச வாழ்க்கையே நீதான். உன்னை பெருமைப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற செல்வம். பிளீஸ் என்ன சந்தேகப்படாத. இதுல இருந்து மீள்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. என்னன்னு சொல்லு. மிச்சம் மீதி இருக்கிற சொத்தை என் பேர்ல மாத்தி எழுதி கொடு. மீதி இருக்கிற சொத்தை நான் பத்திரமா பாதுகாக்கிறேன். அந்த சொத்துல இருந்து கொஞ்சம் பணம் எடுத்து நம்ம பிசினஸ் ரன் பண்ணுவோம். என்ன நம்பு செல்வம். நினைச்சேன் அங்க இங்கன்னு சுத்தி கடைசியில இங்கதான் வந்து நிப்பேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்த. இல்ல செல்வம், நான் அதுக்கு பேசாத நீ. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாரிச்ச சொத்து. ஏற்கனவே ஒரு பாதியை நீ ஒழிச்சிட்டு வந்துட்ட, இன்னொரு பாதியை நீ ஒழிச்சு கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சொத்து எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வைன்னு நீ கேட்காம கேக்குறல்ல. என்ன செல்வம் சொல்ற? அப்ப இவ்வளவு நாள் நான் உன் சொத்துக்காக தான் உன் கூட இருக்கேனா? எல்லாம் எனக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியும் சொத்தை பத்தியுமே பேசிட்டு இருக்க. இதே வீட்டுல அர்ச்சனான்னு ஒருத்தி இருந்தா ஒரு நாள் அவ பணத்தை பத்தியோ இல்ல சொத்தை பத்தியோ பேசுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி மட்டும் தான் அவ பேசுவா. என் மேல உள்ள அக்கறையில தான் பேசிட்டு இருப்பா. ஆனா நீ பணம் பணம் அதை பத்தியே பேசிக்கிட்டு. அப்போ உனக்கு என்ன விட அர்ச்சனா உசந்தவளா போயிட்டாளா? அப்படி ஒரு எண்ணத்தை நீ தான் உருவாக்கிட்டே இருக்கிற. அந்த சேட் என்னை ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சான். நீ அன்பு அக்கறையா பேசி சொத்து எல்லாத்தையும் ஓ பேருக்கு மாத்திக்கலான்னு பாக்குறியா? என்ன செல்வம், நானும் சேட்டு ஒண்ணா? எனக்கு அப்படிதான் தெரியுது. இதுக்கு மேல சொத்தை பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. செல்வம், இந்த பேப்பர்ஸ்ல எல்லாம் உன் கையெழுத்து வேணும். ஏன் இதெல்லாம் நீ தான் சீட்ல இருந்து கொண்டு வரணுமா? அட்டெண்டர் கிட்ட கொடுத்தா கொண்டு வந்து கொடுக்குறான். இல்ல, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் கேபின்ல சும்மா தான் இருந்தேன். அதான் நானே எடுத்துட்டு வந்தேன். இந்தா. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் கஸ்டமர்ஸ் ரிமைண்டர் லெட்டர். இவ்வளவுமா? ரிமைண்டர் மட்டும் இல்ல, நம்ம கம்பெனி பத்தின டீடைல்ஸ், காரை பத்தின டீடைல்ஸ், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஃபார்மல் லெட்டர்ஸ் தான் செல்வம். ஆஹா, இதெல்லாம் நீயே சைன் பண்ணிருக்கலாமே, ஏன் என்கிட்ட கொடுக்குற? அதுக்கான உரிமை தான் எனக்கு இப்ப இங்க இல்லையே. அதான் ஃபார்மல் லெட்டர்ஸ்னு சொன்னேனே, அப்புறம் ஏன் படிச்சு பாக்குற? ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா?
ஏன் படிக்க கூடாதா? இது என்னது? எல்லாமே கம்பெனியோட ஃபார்மல் லெட்டர்னு சொன்ன, உள்ள வெத்து பத்திரத்தை வச்சிருக்க. அன்னைக்கு வீட்ல எல்லாத்தையும் என் பேருக்கு எழுதி தான் நீ கேட்டப்போ நான் வேணாம்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியத்தை செய்யுது. வாசுவோட அம்மா என்ன ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கினதுக்கும் இப்ப நீ செஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்? உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையை வச்சிருந்த எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டிய. ஸ்பேனர் புடிச்ச கை போகி உட்டால் வச்சுக்கோ. செல்வம், சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி உன் சொத்தை எல்லாத்தையும் என் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன். எனக்குன்னு யார் இருக்கா? அப்ப எதுக்காக திருட்டு தரமா வெத்து பத்திரத்துல என்கிட்ட கையெழுத்து வாங்க பார்த்த? பாதுகாப்புக்காக. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணாம், அதுக்காக தான். என்ன உளறற? நான் உளறல, உண்மையதான் சொல்றேன். நீ தேவையில்லாம என் மேல ஏற்பட்ட காம்ப்ளெக்ஸ்னால இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிறதுலயே குறியா இருக்க. மிச்சம் மீதி இருக்கிறதையும் சுத்தமா தொடச்சிட்டேன்னா அப்புறம் நம்ம 2 பேரும் தெருவுல தான் நிக்கணும். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன ஏதோ சொத்துக்கு அலையறவ மாதிரியே பேசுறியே. இப்ப நம்ம பாதுகாப்புங்கிற விஷயத்தை விட இந்த கம்பெனி இருக்கிற நிலைமையில இந்த மாசம் நம்ம ஸ்டாஃப்ஸுக்கு salary கொடுக்க கூட நம்ம கிட்ட பணம் இல்ல. எப்படி இந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும்? அதனாலதான் செல்வம், கம்பெனியை என் பேர்ல மாத்தி எழுதி நீ பிளட்ஜ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் திருப்பி எடுத்து கம்பெனியை நல்ல விதமா ரன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அது மட்டும் இல்ல, நீ லாஸ் பண்ண அந்த 10 crores மறுபடியும் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் செல்வம் இப்படி எல்லாம் பண்ண. என்ன சொல்ற? கம்பெனியை ரன் பண்ண பணம் இல்லையா? எங்க இருக்கு? அதான் எல்லாத்தையும் நீ சுத்தமா தொடச்சு கொண்டு போயிட்டியே. இருக்கிற மிச்ச மீதியை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். தேவையில்லாம காம்ப்ளெக்ஸ வளர்த்துக்காம என்கிட்ட பழைய மாதிரி பழகு செல்வம். என்ன நம்பு. நான் உனக்கு விட்டதை பிடிச்சு காட்டுறேன். எனக்கு 6 மாசம் டைம் கொடு. நான் இந்த கம்பெனியை பழைய மாதிரி உன்கிட்ட திருப்பி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஆபீஸை விட்டு போயிடுறேன். உன்னோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க செல்வம். செல்வம், நான் உன்னை சீட் பண்ணல, டாமினேட் பண்ணல. நாம கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனியை நம்ம காப்பாத்தி ஆகணும். அதனாலதான் சொல்றேன், என்ன நம்பு. சேட்டு சேட்டன் என்ன இந்த அளவுக்கு ஏமாத்துவனா? தேவையில்லாம உன் மேல ஈகோ வளர்த்துக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனியை நானே இப்போ இப்போ என்ன? இங்க பாரு செல்வம், கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன். நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடலாம். மீதி இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் வித்தா
எப்படி ஒரு 1.5 கோடி தேரும். அதை வச்சு நம்ம விட்டதை பிடிக்கலாம். சாரி நந்தினி, நான் உன்னை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணியும் நீ அதெல்லாத்தையும் மறந்து எனக்காக இவ்வளவு யோசிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அதான் செல்வன் லவ். கவலைப்படாத செல்வம், நான் சொன்ன மாதிரி மிச்சம் இருக்கிறத வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நாளையில இருந்து இந்த ஆபீஸ புது விதமா நடத்தலாம். என்னை விட அர்ச்சனா பெஸ்ட்ங்கறியா? பெஸ்டோ கிஸ்டோ இப்ப அது பேச்சு கிடையாது. ஆனா அர்ச்சனா நான் சொல்றது கேப்பா. நில்லுனா நிப்பா, உட்காருனா உட்காருவா. நீதான் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆர்குமெண்ட், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சண்டை. ஏன்னா நீ நிறைய படிச்சிருக்கல, உனக்கு நிறைய பாஷைக்கு தெரியும், நல்ல நிர்வாகம் பண்ற, அந்த திமிரு தான் உனக்கு. சும்மா கத்தாத. என்னமோ உனக்கு மட்டும் தான் பிசினஸ் தெரியும், பிசினஸ்ல பெரிய புலிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காது.